மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆமலிங்க வீட்டில் ரைட் ஆகுது. அடுத்த 3வது நாள் கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. ஒரு ட்விட்டர் போடுறாரு, அண்ணா விட்டோம்னு. அதை நம்பிக்கிட்டு அவர் வந்து உட்காடுறாரு. பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீ என்ன சொல்ற? ஆய மூடிட்டு உட்காந்துருக்கு. அவர் முன்னாடி தான் கூட்டணி. என்ன சரிங்க, சரி. நயினா நாகேந்திரனை தலைவராக நியமிச்சதுக்காக நாம நினைச்சது நடத்திடலாம் அப்படின்னு டெல்லி நினைக்குதா? முக்குளத்தோருக்கு ஒரு கடுமையான ஒரு கட்சி தொண்டர்களை சமாதானப்படுத்தி அந்த மனநிலை கொண்டாந்துருவாரா எடப்பாடி? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நீ தூங்குனியாயா? உனக்கு தூக்கம் வந்ததா? கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு நீ வந்து ஒண்ணுக்கு போயிட்டா யூரின் பாஸ் பண்ணிட்டேன்றாங்களே, பரவாயில்லையா? அமித்ஷா இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா ஒரு மத கலவரத்தை எதிர்பார்க்குறோம். வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கணும்னா அவர் கவர்னர் பதவி இருக்கிறதுனால RS பாரதி அன்றைக்கே சொல்லிட்டார். வர பதவி விலகுனாக்கா அவர் ஜெயிலுக்கு போடுவார். என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு தெரியாத சட்டம் எல்லாம் போச்சு. சட்டை பேண்ட்டு அண்டர்வேர் எல்லாம் கண்டு கீழே கிடக்கு. அவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. பொன்முடி பண்ணி வைக்க மாட்டேன்னாரு. என்னாச்சு? அன்றைக்கி உட்காந்துக்கிட்டாரு, மைக்கை வச்சுக்கிட்டாரு. அன்புமணியை நீக்கி விட்டேன், நானே தலைவன் ஆகிவிட்டேன், இவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்படின்னா என்னது? கட்சியாக வீட்டு குடும்ப விஷயமா? தேமுதிகவும் பாமகவும் எந்த கூட்டணியில் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பந்தயம் கட்டலாங்க. அதை வச்சு நம்ம சூதாடும், கிரிக்கெட்டோட பெரிய சூதாட்டத்தை நடத்தலாம். இந்த கூட்டணி தோல்வி கூட்டணி. திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் நேரடி போட்டி அப்படிங்கிறாரு விஜய். முதல்ல ஒரு அரசியலுக்கு வரட்டுங்க. வந்துட்டார. நீங்க கொடுக்குற விளம்பரத்தை தவிர கண்ணுல கடவுள் மாதிரில இருக்காரு. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலை சந்திக்கும். கண்டிப்பாக இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறார். அதிமுகங்களும் அதான் சொல்கிறாங்க. இது பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்கு. அதிமுகவிலேயே இதை வந்து நிறைய பேர் இந்த கூட்டணி விரும்பலை அப்படிங்கிற குரலும் வருது. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும், இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறார். முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன அர்த்தம் அப்படி தான் நடக்கும். தேர்தல் முடிவுகள் அமித்ஷா கையில் தானே இருக்கு. நான் கேரள உளுந்த பிளேட்டு மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க பாஜக சர்வைவ் ஆகிறதே 3 விஷயத்தில் தான். தேர்தல் ஆணையமும் வாக்கு இயந்திரமும், அமலாக்கத்துறை, சில நீதிபதிகள். இதை வச்சு தான் அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன அவங்கக்கிட்ட இருக்குது? தொண்டர்கள் இருக்காங்களா? யார் இருக்கிறா? எந்த இடத்துல அவங்க ஜெயித்தாங்க தேர்தலில்? எந்த கருத்து கணிப்பில் அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த கருத்து கணிப்பில் வந்திருக்காங்களா? மணிப்பூரில் 2 MLA தான் ஜெயித்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அது மாதிரி அவங்களுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும். இன்றைக்கி உலகத்தினுடைய அதை அடுத்த பாயிண்ட்டில் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது. அதை நீங்கள் சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு நகைச்சுவையாக போயிடுறீங்க. உலகத்திலேயே பணக்கார அரசியல் கட்சி, பணக்கார அரசியல் கட்சி உலகத்தில், இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே பணக்கார அரசியல் கட்சி பாஜக. 6,000 கோடி டாலரோ என்னமோ அவங்களுடைய வருமானம் உலகத்திலேயே. அப்பேற்பட்ட பணக்கார கட்சி. இப்போ நான்லாம் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க, என் கட்சியில் வான்னு ஒரு 500 ரூபா கொடுத்தா நான் போய் சேர்ந்துட மாட்டேன்னா? 5 வருஷம் கழித்து வர்ற காசு அன்றைக்கே கொடுக்குறேங்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு 5 வருஷம் நான் காத்து விட்ட காசு அப்பயே வருது, போய் சேரத்தான் செய்வோம். அப்படி தானே போகுது கட்சி. அவங்க ஆட்சிக்கு வந்த இடத்துலலாம் பாருங்கள், காங்கிரஸ் ஜெயிச்சு கட்சி மாதிரி போனவங்க தான் பல பேர் அதில் இருக்காங்க. அப்படி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதைத்தான் இப்போ அவங்க செய்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. நாளைக்கு திமுக காரர்கள் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டாங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்க அவங்க வந்துட போகிறாங்கன்னு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போகுது. இதை இன்னொரு வகையில் பார்க்கலாம். பஞ்சாபில் என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி எல்லாத்தையும் அந்த மாதிரி இவங்க பண்ணுற சில வேலைகள் அந்தம்மா அன்றைக்கி பண்ணிச்சு. பஞ்சாபில் இருந்த ஒரு எதிர்கட்சி அரசை கவுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. அன்றைக்கி அவர் பேர் மறந்துடுற, அந்த சௌத்தாலோ வேணுமோ அவர் பேர், அந்த சீஃப் மினிஸ்டர். அப்படியே இந்திரா காங்கிரஸ் மாறிட்டார். அவர் ஜெயிச்சது எதிர்கட்சி, வேறு கட்சியில். இந்திரா காங்கிரஸ்னு மாறிட்டார்.
அவன் தாங்கட்சியும் எப்படி கலப்பாங்க? அப்புறம் அவர் வேணுங்கிற ஆட்சியை நடத்திக்கிட்டார். அவர் தன்னுடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப்பு மந்திரிக்கு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டார். அது மாதிரி நான் தளபதிக்கு நான் சொல்கிற அட்வைஸ் இந்த ஆலோசனை என்னன்னா சரியா என்னன்னு தெரியும். ஒருவேளை அமித்ஷா இது மாதிரி பண்ணி தேர்தலில் திமுக ஜெயிச்சு வந்தாலும் அவங்கள விலை கொடுத்து வாங்கிடலாங்கிற பிளானில் இருந்தாருன்னா நீங்கள் அப்படியே பாஜகன்னு சொல்லி மாறிடுங்க, பேரை மாற்றிடுங்க. அப்புறம் அண்ணா படத்தை போட்டுட்டு இனிமேல் பாஜக அவருடைய சின்ன அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கதையை மாற்றிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போகுது. அடுத்து கெடுக்கிறது, உறவாடி கெடுக்கிறது, பகையாடி கொடியும் உறவாடி கெடுக்கிறது. அது மாதிரி போங்க. பழனிசாமி அப்படிலாம் செய்யலாம். அவருக்கு துணிச்சல் இல்லை. அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. அவரை இன்றைக்கி நினச்சி பாவமாக இருக்குது. பக்கத்தில் உட்காந்துருக்கார். இருந்தால் அந்த இடத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னாரு. அவர் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. போய் உக்காந்தாக்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் தான் தலைவருங்கிறார். அவரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு தலைவர் அவர் அடுத்த நாள் மாறிட்டாரு. அதுக்கு ஏங்க அதை சொல்லணும்? உங்கள் வேண்டுகோள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி எடுத்தீங்கன்னா பாஜக ஒரு வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த ரேஞ்சோட தான் அவங்களுடைய தொண்டர்கள் பலம் இருக்குது. அந்த கட்சி கூட்டணி முடிவு எடுக்கிறதா? கூட்டணியில் ஒரு அங்கம், அவ்வளோதான். கூட்டணியை பற்றி முடிவு செய்ய வேண்டியது பெரிய கட்சியான அதிமுகவில் சொல்லணும். பழனிசாமியில் டிக்ளேர் பண்ணணும் நாங்கள் கூட்டணியில் இணைந்து விட்டோம்னு. அமித்ஷா சொன்னால் என்ன அர்த்தம்? ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கூட்டணியில் தாங்க இருக்காங்க. ராகுல் காந்தி அகில இந்திய தலைவர். கூட்டணியை பற்றி டிசைட் பண்ணி சொல்கிறது ஸ்டாலின் தான் சொல்கிறார். அகில இந்திய கட்சின்றதுக்காக ராகுல் கூட்டணியை டிக்ளேர் பண்ணுறதில்லை. கம்யூனிஸ்டுகள் அகில இந்திய கட்சி அவங்க டிக்ளேர் பண்ணுறதில்லை. டிக்ளேர் பண்ணுறது பெரிய கட்சி, தமிழ்நாட்டை பொறுத்த பெரிய கட்சின்னு திமுக தான் சொல்லுது. திமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து கேட்கும்போது செல்லூர் ராஜு 5 நாள் ஆகட்டும் அப்படிங்கிறார். என்ன பேசுவாங்க? இன்னும் அவங்களால ஜீரணிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு அவங்களால இப்போ எதிர்த்தும் பேச முடியாதுங்க. எல்லாத்து மடியிலையும் காணா இருக்குது. அமலாக்கத்துறை இருக்கிறவங்களும் அவங்க என்னத்தை பேச முடியும்? பழனிசாமி இருக்கிற இந்த 1500 பேர் யார்? அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்க தான் பழனிசாமி கூட இருந்தவங்க. அதிலிருந்து காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் தான் அவர் கூட இன்றைக்கி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே என்ன ஆச்சுன்னா பழனிசாமியுடைய சகல வீட்டில் ராமலிங்க வீட்டில் ரெய்டு ஆனதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. இவர் கூட இருந்தால் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க போட்டிருக்குன்னு. அதை பண்ணதுக்கப்புறம் தானே பழனிசாமி இறங்கி வந்துட்டார். ராமலிங்க வீட்டில் ரெய்டு ஆகுது. அடுத்த 3ஆவது நாள் கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஜெயக்குமார் கடந்த காலங்களில் சொல்லும் பொழுது பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோத்தேன், இல்லைன்னா நான் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஆள், நான் முடிசூடா மன்னனா இருந்தது எல்லாருக்கும் தெரியும், இது தோக்கிற தொகுதியா தோக்கிற கட்சியா இது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர். நான் அந்த ஏரியாவில் இருந்தவங்க எனக்கு தெரியுங்க. ஜெயக்குமாரை பற்றி ஜெயவரத்தனம், ஏழுமலை, ஜெயக்குமாரெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு என்ன அவ்வளோ நான் அங்கே இருந்து அவருக்கு தெரியாது. அந்த காலத்தில் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். பாக்ஸிங் ஜெயக்குமார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கும் விட்டா நாக் அவுட் போயிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் மேன். திமுகவினுடைய ஏழுமலை இறந்த பிறகு இவர் தான் முடிச்சுவிடா முன்னரா மீனவர் அந்த ஏரியாவுக்கு அவர் தான் இருந்தார். ஹார்பர் ஏரியாவும் அவர் வச்சு தான் சட்டம். அதுக்கு முன்னாடி ஏழுமலை இருந்தால், அதுக்கு முன்னாடி ஜெயவரத்தன் இருந்தார். அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் ஜெயக்குமார் தான். அந்த இடத்துல யாரும் ஜெயிக்க முடியாது. அவர் போய் தோக்குறாருன்னா என்ன அர்த்தம்? கூடாவளுக்கும் தீராயிடுமை தரும். இப்போ பாஜக கூட கூட்டணி திருப்பி வந்ததுக்கப்புறம் என்ன அவரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கு. அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அவ்வளோதான். எப்படி ஜெயிக்கிறேன்னா கேட்காது, அவ்வளோதான். அதுதான் அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு. எங்களோட இருங்க நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சிடறோம்ட்டார். ஆக 26ஆம் வருஷத்து எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறது நமக்கு இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா வந்துருச்சு. நீங்களும் நானும் போடுற ஓட்டுக்கும் அந்த தேர்தல் முடிவுக்கும் சம்மந்தம் இருக்காது. அமித்ஷா சொல்கிறது தான். அதை தான் இப்போயே டிக்ளேர் பண்ணிட்டார். 2026ஆம் வருஷத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். பாஜக தலைமையின் கீழே 2 வருஷம் பாஜகவும் 2 வருஷம் அதிமுகவும் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் பாஜக உட்காந்துட்டு 2 வருஷம் கழித்து போனாக்கா மாயாவதி மாதிரி நான் ஏன் போகணுன்னு கேட்டாங்கன்னா பேசாமல் உட்காந்து விட்டுட்டாங்க. காங்கிரஸ் அப்படி தானே ஏமாந்துச்சு மாயாவதிக்கிட்ட. பாஜகவுக்கு திமுக மறைமுக கூட்டாளி, அதிமுக வெளிப்படையான கூட்டாளி. அதான் இப்போ திருப்பி மீண்டும் கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி தோல்வி கூட்டணி. ஆனால் உண்மையிலுமே 2026 திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் நேரடி போட்டி அப்படிங்கிறாரு விஜய். அது அவர் சொன்னது ரைட்டு தான். கூட்டாளி தான் இவங்க. அதே கட்சியை சேர்ந்தவர் தானே விஜய்.
அவங்களாம் வேற கட்சி, இவர் கட்சியே அந்த கட்சி தான். இன்னைக்கு முதல்ல அவர் அரசியலுக்கு வரட்டுங்க. வந்துட்டாரு. என்ன வந்துட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? நீங்க கொடுக்குற விளம்பரத்தை தவிர கண்ணில் கடவுள் மாதிரில இருக்காரு. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமரம் இருந்திருக்கும் பரம்பொருளேன்னு கடவுளை பற்றி சொல்கிறேன். எங்கே இருக்காருன்னு தேடி பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறார். ஆனால் அவரை பற்றி செய்திகள் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை பண்ணார், இதை பண்ணார், எங்கே பண்ணார் என்னன்னு புரியல. பழைய ரூட்டை தாண்ட மாதிரி தெரியல. என்ன செய்கிறாருன்னு தெரியல. மக்களை எங்கேயாவது சந்திச்சாரா? யாரையாவது பார்த்தாரா? அவர் எங்கேயா வெளியில் வந்தாரா? அவர் அட்லீஸ்ட் சினிமாவில் நடிக்கிறதுக்காக சினிமா தான் போச்சு, சினிமா தான் இல்லையே. அது இருந்தாலும் ஏதாவது ஒரு ஷூட்டிங்காக வந்து அதையும் காணும். ஆனால் டிவிகள்லாம் சன் டிவி போன்ற டிவிகள்லாம் ரெகுலராக ஒரு படத்தை போட்டுக்கிட்டு அவர் இருக்காருன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் தான் நமக்கு தெரியுது அவர் ஒரு நடிகர், அவர் இருக்காருன்னு அப்படின்னு. மற்றபடி அரசியல் சம்மந்தமான எந்த இதுவும் பொதுமக்கள் மத்தியில் அவர் இல்லையே. அதனால் அவர் வந்து என்ன பொறுத்தவரை ஒரு சர்ப்ரைஸ் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒன்று அவர் வருவார். பொதுமக்கள் பெருசாக கூடுவாங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து உடனே கேமரா எடுத்துகிட்டு போய் 200 மைல் தூரத்துக்கு நின்றது வண்டி வந்து இங்கே ஆரம்பித்து அமெரிக்கா தாண்டி அப்படியே சந்திரமண்டலம் வரலும் வாகனங்கள் வரிசையாக நின்றுதுன்னு அப்படியே எடுத்துக்காட்டி எல்லாம் போடுவீங்க. இப்போ போட்டிங்கில் விற்கிற வண்டியில் எங்கேயா நடந்த மீட்டிங்க்கு 15 கிலோமீட்டருக்கு வண்டிகள் நின்றது அப்படின்னு போட்டுவிட்டு எம்டி இதை காட்டிங்க. அது மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மீடியா இருக்கும்போது அவருக்கு என்ன விளம்பரத்துக்கு என்ன பண்ணி அதை காட்டி இதெல்லாம் உடனே அந்த CO2 போன்றவர்கள், இந்தியா டுடே போன்றவர்களும் மக்கள் எழுச்சி, விஜயனுடைய சூறாவளி பயணம் மக்கள் எழுச்சின்னு போட்டு ஒரு கருத்து கணிப்பு போட்டு திராவிட இயக்கங்கள் காலி அப்படின்னு போட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சிம் கார்டு மாற்றுறது ஒரு பெரிய விஷயம். இதனாலெல்லாம் தான் திராவிட இயக்கங்கள் காலியாச்சு, பாஜக வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்ல போகிறாங்க. முன்னாள் பாஜக மாநில தலைவர் இருந்ததுனால அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து நயனா நாகேந்திரன் நியமிச்சிட்டாங்க, அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதனால் அதிமுக காரங்களும் ஒரு உற்சாகமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இதெல்லாம் ஒரு ஷோங்க. பழனிசாமி அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் பழனிசாமி வந்து வெளியே போன்னு சொன்னாராம், அதனால் அவர் போயிட்டாராம், அதனால் பழனிசாமி சேர்ந்துட்டாராம். இப்படிலாம் ஒரு ட்ராமா. பழனிசாமி அப்போ அண்ணா தெரியும் அவரை எப்படி வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு. அவருக்கு டைம் ஓவர் ஆகிடுச்சு. சரி அது கேட்குறாங்க, ரைட்டு. அதுக்காக ஒரு ட்ராமா நடத்துனாங்க. நல்லா எழுதி கொடுத்து டயலாக் வசனமெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. 2 பேர்த்து சண்டை. இப்போ வந்து அதிமுகவில் இருக்கிற தொண்டை பாரு, நம்ம தலைவர் பாருங்க எவ்வளோ வீரம், அவர் சொன்ன தூக்கிவிட்டாங்க, தூக்குனாங்க. உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மாத்துறாரு அமித்ஷா. ஒரு ட்விட்டர் போடுறாரு அண்ணா விட்டோம்னு, அதை நம்பிக்கிட்டு அவர் வந்து உட்கார்றாரு. பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இன்றும் இப்போதும் அவர் தான் தலைவருங்கிறாரு அவரை வச்சுக்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்கிறது? பாய மூடிட்டு உட்காந்துரு தலைவர். அவர் முன்னாடி தான் கூட்டணி. என்ன சரிங்க, சரி சரி, அவ்வளோதான். மூஞ்ச பாருங்களேன், அண்ணாமலை அது பழனிசாமி மூஞ்ச பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குது. எப்படி இருக்குது? கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. நயனா நாகேந்திரனை தலைவராக நியமிச்சதுக்கான நாம நினைச்சது நடத்திடலாம் அப்படின்னு டெல்லி நினைக்குதா? அவருக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் தெரியும். எது பிடிக்கும், இது சரியாலன்னா இன்னொரு கட்சிக்கு போயிடுவார். அதில் என்ன இருக்குது? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க, தமிழிசை இருக்குது, வானதி இருக்குது, கட்சிராஜா, இவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து அரசியல் துவக்கமே வந்து பாஜக தான். அவங்க அடையாளமே பாஜக தான். அது பாஜக கடுமையாக குரல் கொடுத்துருக்குறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ இவர் அதிமுகலேருந்து வந்தவரை டக்குன்னு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்குறாங்களே. இதில் பிரச்சனை எப்படி வருதுன்னா, நான் அந்த ஆங்கிளில் பார்க்கல. தேவையில்லாமல் பாஜக வந்து பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் தினகரனையும் வெளியே அனுப்பிச்சு முக்குளத்தோருடைய கோபத்தை வரவழைச்சிட்டாங்க பாஜக மேலே. முக்குளத்தோருக்கு ஒரு கடுமையான ஒரு வெறி பிடிச்ச எதிர்ப்பு பாஜக மேலே வந்துருச்சு. அது ஒரு பெரிய சமுதாயங்கிறது யாரும் அவர்கிட்ட அமித்ஷா கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதில் தான் அவர் வந்து சசிகலாவை ஏதோ நினச்சிட்டார். அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு பெரிய ஜாதியை நம்ம பகைச்சிக்கிட்டோம். அவர் சினிமாக்காரரே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டார். விஜய், நமிதா, இந்த மாதிரி இந்த நடிகைகள், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார்.
அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் வந்து ஜாதி பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கிறது. இப்போ தான் அவர் அதுக்கு போயிட்டுருக்காரு. அந்த ஜாதி பாலிடிக்ஸு இப்போ தான் போகிறாரு. அதனால தான் முக்குளத்தோரை நம்ம பகைச்சிக்கிட்டோங்கிறத வந்து இது பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நயினார் நாகேந்திரனை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோரை சேர்ந்தவர்னு எனக்கு தெரியாது. அதனால் அவங்க சொன்ன பிறகு தான் தெரியுது முக்குளத்தோரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவர் போட்டிருக்காங்க. மற்றபடியே ஏற்கனவே. ஆனால் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு 3%காரர்கள் அந்த எந்த தலைமையும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் நம்ம ஜாதி இல்லாத ஆட்களை எல்லாம் போட்டால் என்ன அர்த்தங்கிறது தமிழ்நாட்டு 3%காரங்களுக்கு இருக்கிற கோபம். அதனால தான் அவங்க யாரையுமே இருக்க விடலை. எச் ராஜா இருந்தவர்களும் பேசாமல் இருந்தாங்க. எச் ராஜா சரியாக வரலன்னு தமிழிசையை போட்ட போது அவங்க பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்க, ஒரு நாடார் எண்ணத்தை சேர்ந்தவங்க. அந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்க முடியும். ஒரு அரசியல் குடும்பத்தின் பின்னணியிலேருந்து வர்றவங்க அதை வச்சு அந்த மாதிரி எவ்வளோ மொபிலைஸ் பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரி சரியாக செயல்பட விடாமல் தடுத்தாங்க. அந்த அம்மாளுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி அதை கொடுக்கல. அதில் தான் அந்த அம்மா ஓரம் கட்டி கவர்னர் ஆகிவிட்டாங்க. இருக்கவே கூடாதுன்னு துரத்துனாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒரு எல்முருகனை போட்டாங்க. எல்முருகன் ப்ரூவ்டு ஃபெயிலியர், சரியாக வரல. அதுக்கப்புறம் தான் போட்டாங்க. ஒரு டெக்னிக் எடுத்தார். ஒரு ஆபாச விஷயங்கள்லாம் பேசினாக்கா தமிழ்நாட்டில் ஒரு செக்ஸ் அரசியல் கொண்டு அரசியலில் செக்ஸு கொண்டவர் அவர். அதை கொண்டு அந்த செக்ஸு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆச்சு. பாஜகன்னா இந்த மாதிரி கட்சிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கே ஞாபகம் இருக்குது. பெண்கள் பருவ பெண்கள் இந்த பக்கம் போக வேண்டாம், பாஜக ஆஃபீஸ் இருக்கிறது அப்படி எச்சரிக்கை போடணுன்ற அளவுக்கு பேரை குடிச்சவராகினார். அது மாதிரி நெகட்டிவாக பாப்புலாரிட்டியை கொண்டுட்டார். எதிர்மறையான பப்ளிசிட்டி விளம்பரம் பாஜக வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அவங்க மாற்றணுங்கும் போது இப்போ வந்து நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து அந்த 3%காரர்கள் அவ்வளோவா ரசிக்க மாட்டாங்க. இவருக்கும் எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியும் கொடுத்துருவாங்க, கொடுத்து இது பண்ணுவாங்க. அல்லது இவர் வந்து அவங்க காலில் விழுந்தா தான் நடக்குங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துங்கன்னா தமிழ்நாடு இல்லை, விந்தியமலைக்கு கீழே அவங்களால வர முடியாது. தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா இவங்க என்ன ஸ்டண்ட் அடித்தாலும் நடக்காதுங்க. அதில் விந்தியமலைக்கு கீழே பாஜகங்கிறது இன்றைக்கி நேரத்தில் 1300 ஆண்டுகளாக நடக்கிற போராட்டம். மகேந்திர பல்லவன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறின போது உள்ள நுழைஞ்ச சனாதனம் இன்னைக்கு வரையிலும் உள்ள காலை வைக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இன்றைக்கு வரை அவங்களால வெற்றி அடைய முடியலை. இன்றைக்கு வரை தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இது கடைசி முயற்சியாக இருக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி வச்ச உடனே இது வந்து பொருந்தாத கூட்டணி, தோல்வி கூட்டணி, இப்படிலாம் கடுமையான விமர்சனம் வருது. அதிமுக வித்தேப்பிட்டாங்க, அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் வருது. இதே அதிமுகவில் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி இருந்திருந்தா ஒரு கணிசமான தொகுதியில் வென்றிருக்கும், அதனால் இந்த கூட்டணி வச்சது சரிதான் அப்படின்னு அதிமுகவிலே சில பேர். அதிமுகவில் 2 அணியாக இருக்காங்க. அதே எனக்கு தெரியும். டெல்லியில் தொடர்புகளில் இருக்கவங்க வந்து அந்த கூட்டணி நல்லதுன்ற நினைக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த கூட்டணி முதல்ல வந்திருந்தாக்கா நமக்கு ஜெயிச்சிருக்கலாங்கிற எண்ணம் உள்ளவங்க இருக்காங்க. அதில் சந்தேகம் கிடையாது. அந்த ஒரு செட்டு இருக்குது. அவங்களுக்கு எலெக்ஷன் நடந்த பிறகு தான் தெரியும் அது எந்த இடத்துல இருக்குது. கட்சி தொண்டர்களை சமாதானப்படுத்தி அந்த மனநிலை கொண்டாந்துருவாரா எடப்பாடி? கட்சி தொண்டர்கள் எங்கே இருக்காங்க? இருந்தால சொல்கிறதுக்கு ஈரோடு தேர்தல் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டிடுச்சு. இல்லை, இளங்கோவன் நின்ற போது இப்போ அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு 45,000 ஓட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து எலெக்ஷன் நிற்கவே இல்லை. பழனிசாமி நிற்கவே இல்லை. நின்னா என்ன புறக்கணிப்பு பேரில் கட்சியவே இல்லாமல் பண்ணிவிட்டார். ஒரு தொண்டனுக்கு என்ன, எப்போ தொண்டை வந்து ஆர்வத்தோடு இருப்பான்? ஒரு போராட்டம் நடத்தணும், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், ஒரு ஊர்வலம் நடத்தணும். அப்போ தான் தொண்டனுக்கு ஆர்வம் இருக்கும். வருவான், பங்கெடுத்துக்கான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் தேர்தல் ஒன்று நடக்கும்போது நம்ம கட்சி ஜெயிக்கணுங்கிற வேகம் வரும். அது ஜெயிச்சதுன்னா நம்ம ஆளுங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நமக்கு இதில் லாபம் கிடைக்குங்கிற எண்ணம் இருக்கும். அதனால தான் தொண்டை வருவான். அதையே ஒரு 3 வருஷமாக செய்யலையே அவர் பழனிசாமி, செய்யலையே. கட்சியை காணாம அடிச்சிட்டார்ல. அதனுடைய விளைவு தான் ஈரோடு எலெக்ஷனில் அவங்க வந்து பாஜக ஏன் நேர்மையாக நடத்துச்சு. இவங்க நிஜமாகவே என்னவா இருக்காங்க பார்க்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசாமல் இருந்துட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சது சீமான் யார், பாஜக எங்கே இருக்குது, எல்லாத்த விட அதிகமாக பழனிசாமி அதிமுக எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை, அந்த 45,000 ஓட்டு திமுகவுக்கு போயிடுச்சு. அதுதானே கணக்கு.
5% ஓட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த 5% ஓட்டு அதிகமானது வந்து பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக தொண்டர்கள் பூரா திமுக ஓட்டு போட்டது தான். அதில் தான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, திமுக பழனிசாமி தலைமையில் ஒருத்தருமே இல்லை. அந்த விழுந்த அந்த 45,000 கடைசி தொண்டர்களும் காலி ஆகிட்டாங்க. அவர்கிட்ட இருக்கிறது அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள். இதை தவிர பழனிசாமிகிட்ட ஒருத்தருமே. அவங்க அத்தனை பேரும் அமலாக்கத்துறைக்கு பயந்தவர்கள் தான் அவங்க கூட இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த கூட்டணி ஓகேன்னு சொல்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்கள், கேபி முனுசாமி இந்த மாதிரி ஆளுங்க தான் அமலாக்கத்துறைக்கு பயந்த ஆசாமி. திருப்பூரில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் ஒருத்தர் பேசுகிறார். இந்த கூட்டணியை இங்கே இருக்கிறவங்க விரும்பலை, இருந்தாலும் கட்சி நலனுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு பேசுகிறார். இன்னொரு நிர்வாகி கண்ணப்பன் எழுந்து பேசுகிறார், கட்சி நலனுக்காக நம்ம இதை வேலை செஞ்சாகணும், இல்லைன்னா கட்சி 4-5 உடஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரு கண்ணீர் சிந்துற மாதிரி பேசுகிறார். இப்போ மே 2ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் வச்சுருக்கிறாரு. இது மாதிரி சேனல்லாம் கிரியேட் பண்ணி ஆகணும். இது மாதிரி கண்ணீர் விட்டு தலைவாணி போட்டு என்ன பண்ணுறது, இது எல்லா கட்சிக்காரரும் செய்கிறது தான், எல்லா கட்சிக்காரரும் செய்கிறது தான். அதில் ஒன்று எனக்குன்னு 2 பேர் வேணுங்க. அது கூட இல்லாமல் ஒரு கட்சி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு தடவை ஒரு 8 பூரா உட்காந்துருந்தார் பழனிசாமி. இவருக்கு அழுகிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக பழனிசாமிக்கு இந்த மாதிரி லாபி பண்ணி தொண்டர்கள் மத்தியில் இதெல்லாம் பேசி நம்ம கட்சி உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் கிரியேட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தான் வழக்கமாக நடக்கிறது தானே. இதெல்லாம் புதுசாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியத்தோடு. இதோ ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அப்படி. ஆமாம், அந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணி தானே ஆகணும். இவன் எடுத்த முடிவு சரிதான். இப்போ கலைஞர் வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சாருங்க. எப்போ எமர்ஜென்சியில் போட்டு அந்த திமுகவே நார் அடித்து அதே இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கிறார். எங்கள் மாதிரி ஆளுங்களாம் நாங்களாம் பக்கமாக வரோம், என் மூஞ்சில் முடிச்சா கழட்டிக்கிட்டு அடின்ற சொல்கிற அளவுக்கு நாங்களாம் போயிட்டோம், வெளியே போயிட்டோம். ஏன்னா அந்த கொடுமையை பார்த்தவனுங்க நாங்கள், எங்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 10 பேரை கிரியேட் பண்ணார் அவர். எதனால் சேர்ந்தோம் எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. என்ன மாதிரி ஆளெல்லாம் கிடைச்ச வரல நாங்களாம் அக்செப்ட் பண்ணல, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கூட்டணி நிற்கல. அந்தமா ஜெயிச்சுக்கிச்சு, அந்தமா சாமர்த்தியமாக அந்த சீசனில் தான் ஜெயிச்சுக்கிட்டு இந்த இவரை வந்து கழட்டி விட்டுடுச்சு. எம்ஜிஆரை கொண்டு வந்தது அப்போ தான் கொண்டு வந்துருச்சு. அந்த கலைஞர் நம்மளை கேள்வி கேட்பார், 1000 இருந்தாலும் அந்த பழைய பகை ஒரு மனசில் இருக்கும், பழி வாங்கிடுவார்னு தெரிஞ்சு அடுத்த இதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிட்ட அந்த அம்மா வந்து சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆரை கொண்டு வந்துருச்சு. அன்னைக்கு கொண்டு தானே கலைஞர் சட்டமன்றத்தில் வர முடியாமல் போச்சு. ஆனால் அந்த மாதிரி சட்டமன்றத்தில் தான் அவரை கொண்டு வர முடிஞ்சது. நகராட்சி தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் எதுலேயுமே எம்ஜிஆரால் ஜெயிக்க, நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிக்கவே முடியல. அது வேறு விஷயம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து கட்சி தலைமைக்கு ஆதரவாக சில பேர் பேசி லாபி பண்ணுவாங்க. யாரும் போயிடாதீங்க, இது நல்லதுக்கு தான் நடந்துருக்கு, நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. கண்டிப்பாக பேசுவாங்க. பாஜக திமுக கூட்டணியை வச்சாச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுலேருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. யார் வந்தாலும் திமுக ஸ்டாலினுக்கு தூக்கம் போயிடுச்சுன்னு ஒன்றுமே புரியலைங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார், ஸ்டாலின் தூங்கிறத விட்டார். ட்ரம்ப் ஜெயிச்சார், ஸ்டாலின் தூங்குறத விட்டார். உக்ரைனில் போர் நின்று போச்சு, ஸ்டாலின் தூங்குறத விட்டுட்டார். ஸ்டாலின் தூக்கத்துக்கு இவங்க கவலைப்படுறாங்க, அதான் அவங்க வீட்டில் கவலைப்பட்டுக்கிறாங்க. உனக்கே போகுது, நீ தூங்குனியாயா, உனக்கு தூக்கம் வந்ததா? கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு நீ வந்து ஒன்றுக்கு போயிட்டா, யூரின் பாஸ் பண்ணிட்டேன்றாங்களா? பரவாயில்லையா? உன்னை பற்றி அப்படித்தான் பேசுகிறாங்க. மூஞ்சி எப்படி இருந்தது கூட்டணின்னு அமித்ஷா இது பண்ணும்போது? ஸ்டாலின் தூக்கம் போகட்டும், அந்த ஃபோட்டோ அப்படியே அடிச்சு அழகாக போட்டிருக்காங்களே பழனிசாமி மூஞ்சி பாரு, என்ன வருதுன்னு பாரு. இதை வச்சுக்கிட்டு நீ ஏன் ஊரை பற்றி பேசுறீங்க? உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வேறு? இல்லை, அதுக்கப்புறம் ட்வீட்டில் போடுறாரு, இந்த 2026 திமுகவை வீழ்த்துவோம். அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ அப்படியே அழகாக நின்றுடுச்சுங்க, சில மாதிரி நிற்கிதுங்க. மூஞ்சி கருவாட்டை பறி கொடுத்த பாப்பா தேசின்னு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா தெரியும். விருப்பம் இல்லாமல் தான் எடப்பாடியே கூட்டணி வச்சிருக்காரு. இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஒரு காப்பி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், வேற என்ன பண்ணுறோம்? யாருக்குமே அதில் விருப்பம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். விந்திய மலைக்கு கீழே பாஜக கூட்டணின்னு வச்சிங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, தேர்தல் நேர்மையாக நடந்தால். அமித்ஷா இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கருத்து கணிப்பெல்லாம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக அடுத்த தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறத நம்ம இப்போவே கணிச்சிடலாம். அடுத்தது நான் அடுத்த இது வந்து நான் எதிர்பார்க்குறது, நான் முதல்ல சொன்ன மாதிரி
ஒரு மத கலவரத்தை எதிர்பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தை வச்சு மத கலவரத்துக்கு வந்தாங்க, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் வக்ஃப் வாரியம் இதை சட்டத்தை கொண்டு வந்து வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரும், அந்த பிரச்சனை வரும், அது அந்த மத கலவரம் ஒன்று வரும். அடுத்தபடி வந்து ரொம்ப மோசமாக போச்சுன்னா யாரோ ஒரு பெரிய தலைவர் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இறந்து போய் ஒரு அனுதாப ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள். இதெல்லாம் வச்சு இந்த வெற்றியை நியாயப்படுத்துறதுக்கு அமித்ஷா முயற்சிக்கணும். இவ்வளோ இருக்குது. தென்னிந்தியாவில் வந்து எலெக்ஷன் வந்துன்னா இவ்வளோ காரணங்கள் இருக்குது. மத கலவரத்தினால வந்து அதை இது பண்ணி அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை வச்சு ஜெயலலிதா ஜெயித்தாங்க. ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை வச்சு அனுதாபாலையில் வந்து ஜெயலலிதா ஜெயிச்சது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து தென்னாட்டில் எலெக்ஷனை மாற்றக்கூடிய. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, இந்திரா காந்தி மரணம், அது ஒரு எலெக்ஷன். நோவையும் சாவையும் பார்த்தானே ஓட்டு போட்டோம், கொள்கைக்காக ஓட்டு போட்டோம்னு அன்றைக்கி சொன்னாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த அடுத்த 10 மாதத்தில் இதில் எது வேணாலும் நடக்கலாம், அல்லது எல்லாமே நடக்கலாம். அடுத்தது மறுபடியும் பவர் போகலைங்கிறாங்க. அதனால் மற்ற அந்த பாஜக தலைவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஏடா கூடமான படங்களை வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கணும். அது ஒரு பக்கம் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். மாநில உரிமைகளை வந்து பறிக்கிறாங்க, மாநில விஷயத்தில் வந்து தலையிடுறாங்க. அதனால் மாநில உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சட்டமன்றத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். இன்றைக்கி வந்து நீதிமன்றம் தான் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருது. கவர்னர் காலி பண்ணதுக்கப்புறம் மாநில உரிமைகள் அவங்க இனிமேல் என்ன பண்ணிட முடியும்? ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினாலோடைய இன்றைக்கி கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்பு வந்து பயங்கரமான அடி மத்திய அரசு. சாதாரண அடி. கவர்னர் ஒன்றும் பண்ண முடியாது. தான் ஒரு மாதம் வச்சுருக்கலாம், 3 மாதம் தான் உனக்கு ஹையஸ்ட் டைம். 3 மாதம் நீ கையெழுத்து போடலான்னு சட்டம் நிறைவேறினதாக அர்த்தம்ட்டாங்க. உங்களுக்கு சான்ஸே கொடுக்கும். இது நீங்கள் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றுறது 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் இது பண்ணணும். ஏன்னா அரசியல் சட்டம் சம்மந்தப்பட்டது. 3ல் 2 பங்கு ஆதரவு வேணும். அப்படி இருந்தால் தான் இது பண்ண முடியும். அப்போ தான் இன்றைக்கி வந்து இதை நிறைவேற்ற முடியும். அது அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிற பாஜகவால் இன்றைக்கி முடியாது. அன்றைக்கி இருந்தது. தேர்தல் ஆணையத்துக்கு உறுப்பினர் யாரை தலைவராக போடுறதுங்கும் போது அவசர சட்டத்தை கொண்டு வரும்போது பாஜகவுக்கு அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருந்தது. அதனால் கொண்டாங்க. இன்றைக்கி அது இல்லையே. நிதிஷ்குமாரும் நாயுடும் சேர்ந்தா கூட நடக்காதுங்கிற மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீதிமன்றம் கொடுத்துருக்க இந்த தீர்ப்பு வந்து அவ்வளோ சாதாரணமாக அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அமலாக்கத்துறை கூட வந்து நீங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும்னாக்கா தமிழக அரசு கொடுக்கணும். தமிழக அரசு கொடுக்கலன்னா கவர்னர்கிட்ட சொல்லி அவங்க வாங்கிட்டு போனாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? கவர்னர் தன்னிச்சையாக இது அமலாக்கத்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை கூட வந்து இப்போ வந்து மிரட்ட முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மாட்டிட்டாங்க. அதனால் இது ஒரு கமிட்டியை போட்டால் இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கமிட்டியை 10 மசோதாக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். உச்சநீதிமன்றமே அது ஒப்புதல்லாம் கொடுத்துருச்சு. இப்போ ஆளுநரை வந்து கெட் அவுட் ரவி அப்படி இப்படிலாம் எதை விட்டு சொன்னாங்க. ஆனால் இன்னமும் அவர் இருக்கிறாரு. பாஜகரங்க ராமசீனிவாசன் சொல்கிறாரு ஆளுநர் இங்கே தான் இருப்பார், அடுத்த முதலமைச்சர் மாறுவார் தேர்தலுக்கு அப்புறம், அதை பதவி பிரமாணம் செய்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அது யார் சொன்னது? ராமசீனிவாசன் அவருக்கு சொன்னது இந்த ரவி செஞ்சது சட்டவிரோதம்னு கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பில். கவர்னரை பதவி விட்டு இறங்கினாங்க ஜெயிலுக்கு போகணும். அதுதான் நிலைமை. ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கணும்னா அவர் கவர்னர் பதவி இருக்கிறதுனால இது ஆர்எஸ் பாரதி அன்றைக்கே சொல்லிட்டார். அவர் பதவி விலகினாக்க அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். கவர்னர் பதவியில் நீடிச்சு ஆகணும். கட்டாயத்தில் இருக்கார் ரவி, இல்லாட்டி அவர் ஜெயிலுக்கு போவார். என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு தெரியாத சட்டம். அதனால தான் அவர் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கார். வர வழி இல்லை. எல்லாம் போச்சு. சட்டை பேண்ட்டு அண்டர்வேர் எல்லாம் கீழே கிடக்கு. இன்னும் என்ன இருக்குது அவருக்கு பாட்டு? அவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். பொன்முடி பண்ணி வைக்க மாட்டேன்னாரு. என்னாச்சு? அவரையே வச்சு பண்ண வைப்போம். எந்த மூஞ்சி வச்சுட்டு பண்ணுவார்? பொன்முடிக்கு பண்ணார்ல. வர முடியாது. என்ன குற்றவாளிக்கு எப்படி கொடுக்கலாம்னாரு. கோர்ட்டு சொச்சு காலையில் 9 மணிக்கு போறியா என்ன அப்படின்னு. ஏதோ போயிட்டு சார் 8:45 போய் உட்காந்துட்டார்.
இதுதான் சனாதனத்துக்கு நம்ம திருப்பி இன்னும் எத்தனை தடவை தான் அடி வாங்குவீங்க? எத்தனை தடவை தான் அடி வாங்குவீங்க? அந்த காலத்திலே நீ வாங்கின உதைக்க என்ன சாதாரணமாக உதையா? மகேந்திர பல்லவனும் சாமர்த்தியமாக வந்து சைவ மதத்துக்கு மாற்றினேன். புலிகேசி படம் எடுத்துகிட்டு வந்த பிறகு மகேந்திர பல்லவன் சரண்டர் ஆகிட்டான். நான் ஒன்றும் பௌத்த மதத்தையோ சமண மதத்தையோ எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்ததுனால தான் புலிசிக்க திரும்பி போயிட்டான். இல்லாட்டி போனால் அன்றைக்கே காஞ்சிபுரம் காலியாக இருக்குமில்ல, அன்றைக்கே நீ காலியாக இருப்பில்ல, தப்பிச்சு பொழைச்சிடணும். அதுக்கு பிறகு தான் நீ அடங்கினேன். உன் மதத்தை ஒன்றால் அங்கே கொண்டு வர முடியல. பாமகவிலையும் இப்போ உட்கட்சி பிரச்சனை வெளியில் வந்திருக்கு. ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து பாஜக கூட்டணி விரும்புகிறாரு. ஆனால் அதனால தான் அமித்ஷா வர நேரத்தில் தலைவர் வந்து நான் தான் அந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதையே இதில் வேடிக்கை என்னன்னா, எல்லா கட்சியிலையுமே செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று இருக்கும். அவங்க கூடி தான் முடிவு எடுப்பாங்க, இவரை இதை மாற்றிட்டு அவரை போடலான்னு. பாமகவில் மாத்திரம் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. போட்டு அன்றைக்கி உட்காந்துக்கிட்டாரு, மைக்கை வச்சுக்கிட்டாரு, அன்புமணியை நீக்கி விட்டேன், நானே தலைவன் ஆகிவிட்டேன், இவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்படின்னா என்னது, கட்சியாக வீட்டு குடும்ப விஷயமா? பொதுக்குழு இல்லையா, செயற்குழு இல்லையா? எப்படி ஒரு மாற்றினார் அன்புமணியை? யாரை கேட்டு மாற்றினார்? அப்போ அவர் கட்சியின் நிறுவனர்னா மாற்றிடலாமா? உங்கள் கம்பெனியில் அப்படி மாற்றிடுவீங்களா நீங்கள்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உங்கள் வீட்டுக்குள்ளார நடக்கிற விஷயம்? உங்கள் வீட்லேயே இருந்தால் கூட சமையல்காரனை மாற்றிடுவீங்களா? அம்மா அப்பா பொட்டாட்டி கேட்காம, டிரைவரை மாற்றிடுவீங்களா பசங்களை கேட்காம? இவரே உட்காந்துட்டார் பேப்பரை வச்சுட்டு, அன்புமணி செயல் தலைவராக நானே தலைவனாக இருப்பேன். என்னங்க அர்த்தம்? யார் உங்களை நியமிச்சா? எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்? அவர் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவர் ராமதாஸ். அந்த மாதிரி அனுபவம் இல்லை. அந்த அன்னைக்கு பேசின பேச்சை பார்த்தபோது சிரிப்பு தான் வந்தது. என்ன அது? ஒரு பொதுக்குழு, ஒரு ஒரு சால்ஜாப்புக்காவது ஒரு பொதுக்குழு கூட்டி அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னை நியமிச்சாங்கன்னு சொல்ல வேணாமா? அது கூட தெரியாமல் ஒரு ஆள் கட்சி நடத்திக்கிட்டு பிறந்தாள். அதைத்தான் நான் பார்க்குறேன் அவர்கிட்ட. என்னை விட ஒரு வருஷம் பெரியவர், கல்லூரியில் ஒரு வருஷம் சீனியர். நாக்கெல்லாம் தடுமாறுது. என்ன காரணத்தினாலும் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மைக் எடுத்துகிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலான்னு. பொதுக்குழு இன்னும் இப்போ அதில் இருக்கிற பொதுக்குழுவெல்லாம் என்ன ஆனாங்க? செயற்குழு என்னாச்சு? யாரை வச்சு தீர்மானம் போட்டேன்? யாரை வச்சு வெடி அமிச்சேன்? இன்றைக்கி போடுறாங்க ஹெட்லைன்ஸு, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவை தேட முயற்சி அப்படின்றாங்க. இப்போ வருது 3 நாள் கழிச்சு. நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், யாரை கேட்டு போட்டேன்? எப்படி பண்ண முடியும்? இது என்னன்னா, அமித்ஷா வர்ற போது தன்னை எல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டாருங்கிறதுக்காக ஒரு ஷோ, நாங்களும் இருக்கோங்கிறதுக்காக ஒரு ஹெட்லைன்ஸை வாங்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறது நாங்களும் இருக்கோம்னா, ஆமாம், அமித்ஷாவுடைய கடைக்கன் பார்வைக்காக ஒரு இயங்கியிருக்காங்க, அதுக்காக போட்ட ஷோ அது. நாங்களும் இருக்கோம். அன்றைக்கி ஒரு ஹெட்லைன்ஸ் வரும்போது, ஓ இந்த பார்ட்டி நம்ம கவனிக்கலாம், சரி அவனுக்கு கொடுக்கும் அப்படின்னு. அதுக்காக தான். இல்லாட்டி நம்ம என்றைக்கோ சொல்லியிருக்கலாம். அது அன்னைக்கு சொல்ல வேண்டிய காரணம். இப்போ நீங்கள் சொல்ல வருது, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. கவனத்தை திசை திருப்பி கவனத்தை இது பண்ணி அமித்ஷாவுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இப்படி ஒரு ஸ்டண்ட்டு. செய்திகளை அன்னைக்கு பூரா அடித்து தட்டிக்கல. அன்புமணி ராமதாஸ் பழவன் போட்டிங்களா, அப்புறம் அமித்ஷா கண்ணில் பட்டிருக்கும். அடுத்து அவங்கள கூப்பிட. உங்கள் அரசியல் அனுபவத்தில் அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அணி வெற்றி பெறுதோ அப்படி தான் அவர் எடுக்கிற முடிவெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி வந்துட்டு இருந்தார். யார் தனக்கு லாபமாக இருப்பாங்களோ அவங்களோட தான் சேருவாங்க. அது 2 கட்சி. இப்போ கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லையும் தோல்வி, சட்டமன்றத்தில் அவங்க அதிமுக கூட்டிட்டு இருந்தாங்க. இல்லைங்களே, கடந்த இப்போ தேமுதிகவும் பாமகவும் காணாமல் போன கட்சிகளாகிடுச்சுங்க. அது நாத்தாக்கா இதெல்லாம் ஒரு குரூப்பாக போயிட்டாங்க. டிஜிட்டல் மீடியா இல்லைன்னா அவங்கள யாருக்கு தெரியும்? ஏறத்தாழ பழனிசாமி அதே தான் அடையாளம் தெரியாமல் போயிட்டார். தேர்தலே நிற்கலை. இவங்களா தேர்தல் நின்றுனாங்க, அவர் தேர்தலே நிற்கல. இல்லை, அதனால தான் நம்ம சொல்கிறோம், தென்னிந்தியாவில் எதிர்கட்சிகள் இல்லைங்கிறதான நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே. அன்றைக்கி திமுக நடத்துகிற கூட்டத்தில், மா சுப்பிரமணியன் நடத்துகிற கூட்டத்தில் நான் அதை தான் சொன்னேன். அது ஆளுங்கட்சிக்கு அது நல்லதில்லை, ஒரு எதிர்கட்சியே இல்லாமல் போயிட்டுருக்கு, அது நல்லதில்லை அப்படின்னு. தொண்டன் தொய்வு அடைஞ்சிருவான். ஒரு எதிர்ப்பு இருந்தால் தாங்க தொண்டனுக்கு ஒரு வேகம் வரும், நம்ம ஜெயிச்சு ஆகணுங்கிற எண்ணம் வரும்.
எதிர்ப்பே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு தானே அப்படித்தானே நம்ம ஏமாந்துட்டோம். எதிர்ப்பே இல்லைங்கிறீங்க. தமிழிசை சொல்கிறாங்க 2026 அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும், 2வது இடத்துல விஜய் வந்துடுவார், இப்போ 2வது இடத்துக்கு தான் திமுகவும் விஜய்க்கும் போட்டி அப்படிங்கிறாங்க. அதான் அது இப்படிலாம் சொல்லிட்டு போக வேண்டியதை வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க இருக்கிறது தெரியணுமில்ல. டீசல் விலை திக்குமுக்காட வைக்கிறது, பெட்ரோல் விலை பதற வைக்கிறது, கேஸ் விலை கதற அடிக்கிறதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போடுறாங்க உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது, முன்கூட்டியே சொன்ன தமிழிசைன்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ண முடியுங்க? அடிச்சிருவியா தெரியுமில்ல, நான் வந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, உதாரணம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் தான் ஒரு படத்தில் சொல்லுவான், போடா இப்போ தப்பிச்சுப்போ 3 வருஷம் கழிச்சு வர்றேன் அப்படியும். அதேடா 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சானாக்க அவன் 3 வருஷம் வயசாகி கிளம்பாயிடுவான். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் வாலிபாகி வந்து அப்போ அடிப்பேன். அது மாதிரி இருக்குது இவங்க சொல்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் வந்து திமுக வந்து இதாகிடுமா, அப்போ இவங்க வந்து கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்துடுமா. சரி நம்புவோம். ஏதாவது சொல்லி தொண்டர்களை ஊசிப்பிக்கிட்டு இருங்க இருந்தாங்கன்னா யாராவது. பாமக எந்த கூட்டணிக்கு போவோங்கிறது யூகம் அவங்களுக்கே தெரியாத விஷயங்க. நீங்கள் வேறு முந்தின நாள் ராத்திரி அவங்களுக்கே தெரியாத விஷயம். போன தடவை என்னாச்சு விக்கிரவாண்டி எலெக்ஷனில் ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, காலைல 9 மணிக்கு பாஜக கூட்டணிங்கிறாரு. அவங்களுக்கே தெரியாத விஷயம். அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? தேமுதிகவும் பாமகவும் எந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பந்தயம் கட்டலாங்க. அதை வச்சு நம்ம சூதாடலாம். கிரிக்கெட்டை விட பெரிய சூதாட்டத்தை நடத்தலாம். உலகத்திலே மிகப்பெரிய சூதாட்டம் வந்து கிரிக்கெட்டு. அதை விட பெரிய சூதாட்டமாக தேமுதிகவும் பாமகவும் யாருக்கிட்ட கூட்டணி சேருவாங்கன்னு பந்தயம் கட்டலாம். இந்த 10 மணிக்கு என்ன இருக்கு பாருங்க, 11 மணிக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அந்த அளவுக்கு பந்தயம் கட்டி இது பண்ணலாம். அது ஒரு இதாகவே வேறு கேம்லிங்காகவே வைக்கலாம். கிரிக்கெட் சூதாட்டத்துக்கு இணையாக இதை வைக்கலாம். பல்வேறு கருத்துக்களை பதில் கொண்டதுக்கு நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.